குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 21/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று இரவு 9:06 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி. நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாம யோகம் இன்று மாலை 4:48 வரை சித்தி, பின்பு வியாதிவாதம். கரணம் இரவு 9:06 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரைக்கும். யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று மாலை 3:16 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு பைரவர் ஞாபகம். அதே சமயத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிறைய பிரச்சனைகள் தீரும். கடனாக இருக்கட்டும், அது வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே அதில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி பைரவர் வழிபாடு செய்யுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். அங்காரகன் பயிற்சி, அந்த பயிற்சி ஆகிட்டு ரிஷபத்தில் அங்காரகன் இருக்கிறார். அதே போல் இன்றைக்கி பகல் 3:40 சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள் பிரவேசமாகிறார். அப்போது கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதே போல் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட அருகம்புல்லும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ஜவ்வரிசி, இந்த ஜவ்வரிசி கொண்டு ஒரு இனிப்பு தயாரித்து அது வெள்ளிக்கிழமை அன்று பசுவுக்கு கொடுங்க. அதாவது மேஷராசிக்கு வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் கொடுக்கணும், சரிங்களா? அதே போல் ரிஷபராசிக்கு ஜவ்வரிசி கொண்டு அதில் ஒரு இனிப்பு பாயாசம் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். பாயாசம் மாதிரி செஞ்சு அதை பசுவுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன்கள் விரைவில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும், சரிங்களா? அதனால் செய்யுங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது இது ஒரு சிறந்த பரிகாரம். அதுவும் இல்லாமல் பசுவுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அகத்திக்கீரை, வாழைப்பழம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்துட்டு வந்தால் அது நிறைய கர்மாக்களை குறைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பசுன்றது சாதாரணம் கிடையாது, அது கோமாதா. அந்த கோமாதால தான் அத்தனை விதமான கிரகங்களும், அங்கே 3,000,000 தேவர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த 3,000,000 தேவர்களும் அது அந்த பசுமாட்டில் தான் இருக்குது. அதனால் இந்த கோபூஜை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த கோமாதா பூஜை செய்தால் கூட குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களால் செய்ய முடியலன்னா
உங்கள் ஊரில் இருக்க கோவிலில் காலையில் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை செய்வாங்க. அந்த சூரியன் வரும்போது அதை செய்வாங்க. அப்போ கிட்ட நின்று நீங்களும் அந்த கோமாதாவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு தொட்டு கும்பிடுங்க. ஏன்னா நம்ம தனியாக கோபூஜை செய்யணுன்னா நிறைய செலவாகும். அதனால் கோவில்களில் செய்யும்போது நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அப்போது இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். விரைவில் உங்களுடைய கடன் தீரும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடும். திடீர் பணவரவு ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பொழுதுபோக்கான விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைய தினம் குறைகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை நாராமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் மூலம் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பான ஒரு சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, மகான்களின் சந்திப்பு இன்றைக்கி கிடைக்கும். உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி மறையும். வண்டி வாகனம் அதே மாதிரி வீடு இதெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. வேலையாட்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், இன்னல்கள் இதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் எல்லாவற்றிலும் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிசய மேற்கு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சில பிரச்சனைகள், சில இன்னல்கள், தேவையற்ற ஒரு இன்னல்கள் இதெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, 3 மணி வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் இன்றைக்கி விலகும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில், வேலையில் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் வீடு மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கி இன்றைக்கி அதை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சகோதரர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். அதே மாதிரி மாலை வேலை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும். 3 மணி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 3 மணிக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் பண விஷயத்துலையோ இல்லை வண்டியில் போகும்போதோ கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி
கிரே கலர் ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். அந்த கலரை இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் இன்றைக்கி விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வேலையில், அதே மாதிரி வேலையிலும் சரி வேலை ஆட்களிடம் சரி பேசும்போதோ செய்யும்போதோ சிந்தித்து இன்றைக்கி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வெளியூர் வர்த்தக பணிகளில் ரொம்ப இன்றைக்கி கவனம் தேவை. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவர்கள், அதே மாதிரி வெளியூரில் வேலை பார்ப்பவர்கள், வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மாலை வேலைக்கு, அதாவது 3 மணிக்கு மேலே உங்களுக்கு தன வரவில் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்டது, கிழங்கு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இன்றைக்கி மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசையோட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்வது சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் உருவாகும். அதே போல் 2ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது கொஞ்சம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்கள் வட்டாரத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதே மாதிரி முன்கோபத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சில் ஒரு காரசாரமான பேச்சுக்கள் வரும், அதெல்லாம் தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி சில வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செலவுகளும் கூடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்ற ஒரு தருணம். நண்பர்களாக கூட இருக்கலாம் அந்த ஆறுதல் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஆறுதல் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை இன்றைக்கி தரும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எல்லாவற்றிலும் இன்றைக்கி மாற்றங்கள் தருகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு மாலை வேலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தேவையற்ற ஒரு குழப்பத்தை தருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நினைத்த வேலையை நிறைவேற்றுவதற்கு தாமதமாக முடியும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. 11 குரு வந்துருச்சு, நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. நிச்சயமாக வரும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட செலவுகள் அதிகமாக வரும். அதை தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள்.
அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். சந்தேக எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்தேகம் வந்தாலே சந்தோஷம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் சந்தேக உணர்வுகளை தவிர்த்துருங்க. உலகத்தை பற்றிய புதிய ஒரு கண்ணோட்டம் பிறக்கும். திடீர் பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால இதுவரைக்கும் நிறைய சண்டை போட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு. 2ல் சந்திரன் வரப்போகிறார். 12ல் இருந்த சந்திரன் செலவுகளை கூட்டும். 2ல் வரும்போது வருமானமும் வரும், அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி நல்ல வருமானமும் வரும், அதற்கேற்றாற்போல் செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உண்டாகும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சகோதர வழியில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு சூடு தன்மை அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி அந்த சொத்து மூலம் ஏதோ ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய துறை சார்ந்த ஆலோசனைகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை நல்ல உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியும் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தின் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். தொழிலில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமான ஒரு அணுகுமுறை ஏற்பட வேண்டும். ஏன்னா அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கும். நண்பர்கள் வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் பயணம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தன்மை. அதே போல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த டீ கடை, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்கள். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவசரப்பட்டு எதையும் பேச்சுக்களை விட்டுறாதீங்க.
ஒரு சிந்தித்து இன்றைக்கி பேசுங்க, சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள், தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் நிலவுகின்ற ஒரு தன்மை இருக்குது. சுபக வார்த்தை பேசக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மேன்மை இன்றைக்கி ஏற்படும். ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சாதுரியமாக செயல்பட்டு எண்ணியதை இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே போல் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. சூரியன் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நிதானமாக அதை கையாளுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய இன்றைக்கி மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, 3 மணி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய முயற்சியில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். அது கூட அந்த 3 மணி வரைக்கும் தான். அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. எதிர்பார்த்த வரவுகள் இழுபறியாக இருக்கும். மாலை வேலைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். கருத்து சொல்கிறத நிறுத்திக்கோங்க. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பேங்க்கில் இருக்கவங்க, கேஷ் என்றவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக 3 மணி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உடல் சார்ந்த ஒரு சூடு ஓவராக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி மோர் நிறைய குடிங்க. அப்போ அந்த சூடெல்லாம் தணிக்கும். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் வராது, உடல் உபாதைகள் வராது. அதே மாதிரி விலையுறந்த பொருட்கள் கொண்டு செல்றீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இழுபறியாக இருக்கும். மாலை வேலைக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதுவிதமான ஒரு இலக்குகளை மனதில் பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு. வர்த்தக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதை செய்தாலும் மாலை 3 மணிக்குள்ளே எல்லாம் செய்து முடிச்சிடுங்க. அதன் பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதனால் மாலை வேலைக்குள் நல்ல விஷயங்கள் அத்தனையும் செய்து முடிச்சிடுங்க. கல்வி சார்ந்த பணிகளில் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் அமையும். மனதில் புதுவிதமான ஆசைகள்லாம் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். அதனால் இன்றைய தினம் எதை செய்தாலும்
3:30 மணிக்குள்ளே செய்து முடிச்சிடுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மனிதர்களின் அறிமுக வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். மாலை வேலைக்கு பிறகு அதே மாதிரி குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து செல்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் சந்தோஷம். அதே போல் தொழில், இந்த சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, சில பேர் வீடு மனை கட்டி விற்கக்கூடிய ஒரு தொழில் செய்வாங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையும் நல்ல லாபத்தையும் தருகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குரு சனி வீட்டை பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும், விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயத்தில் இதுவரைக்கும் இந்த பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம், நோயெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இது ஏற்படுத்த. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.